செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. அம்மாவை பாருங்க, அம்மாவை பாருங்க. சாரி, தெரியாம. பரவாயில்லைங்க, நீங்களும் ஒரு அம்மா தானே. செல்லக்குட்டி இங்க பாரு, அம்மாவை பாரு. நான் பண்ண தப்பால உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு. இப்பதான் எனக்கு அன்பு பாசம்லாம் என்னன்னு புரியுது. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு குழந்தைய எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. என்னம்மா? சரிங்க, நான் வரேன். நைட்டு சப்பாத்திக்கு என்ன வைக்கலாம்? குருமா வச்சிடலாமா? இந்த பட்டனில போட்டு வைப்பாங்கல்ல, அந்த குருமாவை சூப்பரா இருக்கும். சரிக்கா, அதையே வச்சிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்கல. மாமா. மாரி, என்னாச்சு? என்னாச்சு மாரி? சொல்றேன்க்கா. சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு மாரி? என்னாச்சு மாரி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா? என்னாச்சு மாரி? ஏன் எங்களை எல்லாம் வர சொன்ன? என்னாச்சு? என்னாச்சு மாரி? நீங்க 2 பேர் தானே கிச்சன்ல ஒண்ணா இருந்தீங்க. சிஸ்டர், இவங்க 2 பேரும் கிச்சன்ல மட்டுமா ஒண்ணா இருக்காங்க? இணை பிரியாத தோழிகள் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒண்ணாதான் சுத்துதுங்க. மாரி, என்னாச்சு மாரி? பதில் சொல்லு. எனக்கு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். கனவுல ஆஹா, முன்னறிவிப்பு போல இருக்குது சிஸ்டர். இப்ப எந்த அறிவிப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே சிஸ்டர். சும்மா சரி. கனவா? என்ன கனவு? யாருக்கு என்ன பிரச்சனை? அது வந்து சிஸ்டர், முன்னறிவிப்பு உங்களுக்கு தான். உங்களையே பாக்குறா பாருங்க. சொல்லு மாரி, கனவுல நீ அப்படி என்னதான் பார்த்த? கனவுல தாரா அத்தை. நினைச்சேன். கன்ஃபார்ம் சிஸ்டர், முன்னறிவிப்பு உங்களுக்கு தான். தாரா அத்தை தூக்குல தொங்குற மாதிரி ஒரு கனவு. என்ன சொல்ற மாரி? தாரா அத்தை புடவையில தூக்க மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஐயோ, அத்தையா? அத்தை வந்து ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்குறாங்களா இல்ல மரத்துல தூக்கு மாட்டி தொங்குறாங்களா? எந்த இடம் மாதிரி சொல்லு.
பாத்தீங்களா சிஸ்டர், இந்த பொறி உருண்டைய உங்க விக்கெட்டை எடுக்கிறதுலயே குறியா இருக்கிறா. நீங்க தொங்கலைன்னா கூட அவ உங்களை தொங்க விட்டுருவா போல இருக்குது சிஸ்டர். பி கேர்ஃபுல். மாரி என்ன உளற? நான் ஒன்னும் உளரல. எனக்கு வந்த கனவு தான் நான் சொல்றேன். ஏ மாறி, அன்னைக்கு என்னடானா நான் நெருப்புல எரியற மாதிரி கனவு வந்ததுன்னு சொன்னேன். இப்போ தூக்குல தொங்குற மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்றேன். என்ன என்ன பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, உண்மையிலேயே எனக்கு கனவு வந்தது. அந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். ஆமா. அன்னைக்கு அத்தை நெருப்புல எரிஞ்ச மாதிரி கனவுன்னு சொன்னா, அதே மாதிரி அத்தை போட்டோல நெருப்பு கபகபான்னு எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாவம் கையில நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சு. ஏன் ஒரு தடவை புடவை கூட எரிஞ்சிச்சுல. அதே மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வாய மூடு. எனக்கு ஒண்ணு நடக்காது. சும்மா என்ன வெறுப்பேத்தாம அவங்க வேலைய போய் பாருங்க. வந்துட்டா சிஸ்டர், எதையும் தாக்கும் இதயம். அவங்கள பயமுறுத்தணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பயந்து போய் தலைதெறிக்க ஓடி இருக்காங்க. ஜாக்கிரதை. நாங்களாவது பயப்படுறதாவது. அத்தை புடவையில தூக்க மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். பீதியா தான் இருக்குது சிஸ்டர். என்ன சிஸ்டர், இது நடந்துருமோ? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். நீ எல்லாம் ஒண்ணும் பயப்படாத. அந்த மாதிரி தான் கனவுல வரது நிஜத்துல நடக்கும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறத வச்சு எனக்கு மரண பயத்தை காட்டணும்னு இப்படி எல்லாம் என்கிட்ட கேம் விளையாடிட்டு இருக்கா. மாறி கனவுல வந்தது எல்லாமே நிஜத்துல நடந்துகிட்டு தானே சிஸ்டர் இருக்குது. அதையும் நாம பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ நீ என்ன சொல்ல வர? மாறி சொல்ற மாதிரி நான் தூக்குல தொங்கிடுவேன்னு சொல்றியா? அந்த மாதிரி தான் கனவுல வரது நிஜத்துல நடக்கும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறத வச்சு எனக்கு மரண பயத்தை காட்டணும்னு இப்படி எல்லாம் என்கிட்ட கேம் விளையாடிட்டு இருக்கா. மாறி கனவுல வந்தது எல்லாமே நிஜத்துல நடந்துகிட்டு தானே சிஸ்டர் இருக்குது. அதையும் நாம பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ நீ என்ன சொல்ல வர? மாறி சொல்ற மாதிரி நான் தூக்குல தொங்கிடுவேன்னு சொல்றியா? ஐயோ சிஸ்டர், நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல சிஸ்டர். மாறி சொல்றத அலட்சியப்படுத்த கூடாது, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ல வரேன் சிஸ்டர். கோழதான் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவா. ஆமா 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 ஆமா, அதெல்லாம் மானம் அவமானம் தோல்விக்கு பயந்தவங்க இவங்க தான் தூக்கு போட்டுக்குவாங்க சிஸ்டர். அந்த லிஸ்ட்ல தான் நாம வரமாட்டோமேன்னு சொல்ல வந்தேன் சிஸ்டர். இத பாரு, இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் நீ தூக்குல தொங்குவ. மாட்டேனே, எனக்கு தான் வெக்கமான சூடு சரணை எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி நான் தூக்குல தொங்குவேன்? நான் உன்னை தொங்க விட்டுருவேன். செஞ்சாலும் செய்யும் சிஸ்டர். அப்படி எது தூக்குல எது தொங்க விட்டுறாங்க சிஸ்டர். நான் பிரம்மச்சாரி சிஸ்டர். உங்களை வேற யாராவது தூக்குல தொங்க விடுற மாதிரி மாரியோட கனவுல வந்திருக்குமோ? அதுக்கு இது வரைக்கும் யாரும் பொறக்கல. பிறந்துதான் வீட்டுக்குள்ளேயே ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குதே. சுத்தட்டும், கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். குழந்தை சிஸ்டருக்கு முடிவு கட்டுதா இல்ல சிஸ்டர் குழந்தைக்கு முடிவு கட்டுறாங்களான்னு பாப்போம். நாம சிஸ்டர் கூட ஒரு செக்மெண்ட் பேசிட்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் சிஸ்டரை வழி அனுப்புறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே. வணக்கம் சார். உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க.
என்ன விஷயம்? மேனேஜரோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் சார் வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட 50வது ஆண்டு விழா. ஓ, அத கேக்கு வெட்டி கொண்டாடலாமேன்னு அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வந்திருக்கோம். இந்த மாம்சு வீட்டோட மாப்பிளையா உட்கார்ந்துகிட்டு எங்க பிக் சிஸ்டரோட சொத்துல 50வது ஆண்டு விழா கொண்டாட போகுது. இதுக்கெல்லாம் இந்த ஆள் நாண்டுகிட்டு தான் சாவணும். எப்படி வெக்கம் கட்டு போய் நிக்குது பாரு. ரொம்ப சந்தோஷம். அம்மா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு 50 வருஷமா வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். அதனால 50வது ஆண்டு விழாவை நீங்க கம்பெனில சிறப்பா கொண்டாடுங்க. நாங்க வீட்லயே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. மாம்சே, நீ பிறந்த நேரம் பிக் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா சொத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா நான் மேரேஜே பண்ணிக்காம அப்படியே விரகதாபத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஃபேமிலி டாக்டர் அது கட்டி வைப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அப்பா, இந்த பணத்தை நீங்க உங்க கையில கொடுங்கப்பா. என்ன சூர்யா, நீதானே இப்ப எம்டி, உன் கையாலேயே கொடு. வாங்கிக்க. ஓகேப்பா, கொடு. சார் இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்த பணத்தை வச்சு விழாவை சிறப்பா கொண்டாடுங்க. அப்பதான் கம்பெனி செழிக்கும். சரிங்க சார். இதை இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்கங்க. பத்தலைனா எவ்வளவு வேணா கேளுங்க, கொடுக்குறோம். சரிங்க சார். கம்பெனியோட 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கம்பெனியில வேலை செய்யற குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு நான் கடையில சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். என்னப்பா சொல்றீங்க? உன் ஆசைப்படி என்ன செய்யணுமோ செய் சூர்யா, எனக்கு சந்தோஷம்தான். சரி, நீங்க கம்பெனில ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடுங்க. நாங்க வீட்டுல கொண்டாடுறோம். ஓகே சார். வரேன் சரி, சார். வரேன் சார். இத உடனே சிஸ்டர் காதல போட்டுறணும். வேட்டு வைக்கிறேன். உள்ள இருக்கே சூர்யா. சரி, நம்ம போய் சமைப்போம். சிஸ்டர் யோசனையில இருக்காங்களா இல்ல தூக்குல தொங்குறத நினைச்சு அப்செட்ல இருக்காங்களா? என்ன மூட்ல இருக்காங்கன்னே தெரியலையே. இப்ப நாம வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க கூடாது. அவங்க எந்த மூட்ல வேணா இருக்கட்டும், நாம அலர்ட் மூட்லயே இருப்போம். அதுதான் நமக்கு சேஃப். சிஸ்டர், சிஸ்டர், தேவி சிஸ்டர் பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆயிருச்சாம். அதுக்கு என்ன இப்போ 50வது ஆண்டு விழா கொண்டாடணும்னு சொல்றியா? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் சிஸ்டர். ஏற்கனவே கம்பெனில கொண்டாட போறாங்க. அதே விழாவை வீட்லயும் கொண்டாட போறாங்க சிஸ்டர். என்ன சொல்ற சங்கரபாண்டி? இப்பதான் கம்பெனில இருந்து தொழிலாளர்கள் எல்லாம் வந்து 50வது ஆண்டு விழாவை கம்பெனில கொண்டாட போறதா சொல்லிட்டு போறாங்க. சூர்யா மாப்பிளையும் வீட்ல வச்சு விழாவை கொண்டாட போறதா அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. ச்சே, சிஸ்டர், யாரு சிஸ்டர் போன்ல? மொட்டை வாழ வந்தான் தானே? எப்படி கண்டுபிடிச்ச? அவனேதான். ஆமா, பெரிய கம்ப சூத்திரம். அதான் உங்க முகத்துல அப்படியே கிளி தெரியுதே. சிஸ்டர், அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அப்புறமா வாழ வந்தா போன் எடுக்கலன்னு டென்ஷன் ஆகி சூர்யா மாப்பிள்ள கிட்ட போய் குழந்தை பத்திர உண்மைகளை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட போறான். எடுங்க. அப்படி எமோஷனல் ஆகி முட்டாள்தனமா முடிவெடுக்கிறதுக்கு அவன் ஒன்னும் நம்ம நாட்டுக்காரன் இல்ல, அந்நிய நாட்டுக்காரன். நிதானமா தான் முடிவெடுப்பான். ஹலோ, என்ன மேடம், பணம் கொடுக்கத்தான் லேட் பண்றீங்கன்னு பார்த்தா காலத்தின் பணமும் லேட் பண்றீங்க. பப்ளிக்கா 4 பேருக்கு முன்னாடி உன் காலை கனெக்ட் பண்ணி என்னால பேச முடியுமா? கொஞ்சம் பிரைவசியா தனியா வந்து தானே பேச முடியும். ஓகே ஓகே, என் மேட்ரு என்னாச்சு? பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன பொசிஷன்ல இருக்கு?
நீ கேட்டிருக்கிறது பெரிய அமௌண்ட் மார்க். அதை எப்படி அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண முடியும்? 20 lakhs உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லை மேடம். என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்னால ரொம்ப நாளைக்கு தலைமறைவா இருக்க முடியாது. என்னோட கலரை காட்டி கொடுத்துறோம். போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ரூவராக உங்களை காட்டி கொடுத்துருவேன். அப்புறம் உங்க கவர்மெண்ட் என்ன எங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். மார்க், அவசரப்பட்டு அப்படி எதுவும் முடிவெடுத்துறாத. நான் சீக்கிரமா நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன். எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க மேடம். உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, நான் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இரு. போலீஸ்ல மாட்டிக்க போற. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. சரி, நீ போன வை. சிஸ்டர், வாழ வந்தா என்ன சொல்றான் சிஸ்டர்? கேட்ட பணத்தை கொடுக்கலனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டு உண்மையை சொல்லிடுவேன்னு பயமுறுத்துறான். ஐயோ, அந்த மொட்டை அப்படியா மிரட்டுது? என்ன சிஸ்டர், நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவன் அந்நிய நாட்டுக்காரன், முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அந்த மொட்டை அப்படி மிரட்டுதா? அப்படின்னு டைரக்டா அவன் சொல்லல, இன்டைரக்டா சொல்றான். வெள்ளக்காரன்ல, அதான். 20 லட்சம் வேணுமே சிஸ்டர், என்ன பண்ண போறீங்க? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். இப்ப இருக்கிற பிரச்சனையில சூர்யாவோட அப்பா கிட்ட பணம் கேட்கவே முடியாது. அந்த மனுஷன் ஏற்கனவே என் மேல கொலை வெறியில இருக்காரு. அதனால சூர்யா கிட்ட தான் கேட்கணும். நல்ல யோசனை தான் சிஸ்டர். நீங்க கேட்டா 20 லட்சம் இல்ல 200 லட்சம் கூட கொடுப்பா சிஸ்டர். ஆனா இந்த பணம் எதுக்குன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாச்சு. என் கூட வா. சிஸ்டர், மாம்ஸ் ரூமுக்குள்ள இல்ல, சூர்யா மாப்பிள்ள தான் தனியா இருக்கிறான். போங்க, போய் ஏதாவது சொல்லி 20 லட்சத்தை கரெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. போங்க சிஸ்டர். இங்க பாரு, அங்க வந்து நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். எனக்கு உதவி பண்றேன்னு வாயை திறந்து எதையாவது உளறி கொட்டிடாத. வா. யா, tell me. யா சூர்யா, one sec, I'll call you back later. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும்பா. என்னம்மா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, இது கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட். அதனால தான் சிஸ்டர் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மா, பெரிய அமௌண்டா? எவ்வளவுமா? 20 லட்சம் சூர்யா. என்ன யோசிக்கிறான்? 20 லட்சம் எதுக்குமா? அது வந்து அரவிந்தோட குழந்தை பேர்ல ப்ராப்பர்ட்டி ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். பணம் எப்ப வேணும்? மாப்ள, நீ இப்பயே கொடுத்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். சும்மா இரு. சரி சரி, நான் பேங்க்ல வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்துறேம்மா. தேங்க்ஸ் பா சூர்யா. என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நீ உன் வேலையை பாரு. சரிம்மா. ஹலோ. யா. தாரா இப்ப எதுக்காக 20 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறா? உண்மையாவே ப்ராப்பர்ட்டி வாங்க போறாளா, இல்ல ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ண போறாளா? கண்டுபிடிப்போம். சிஸ்டர், ஐயோ, மாப்பிள்ள சூர்யா இன்னும் பணம் கொண்டாரலையே. சிஸ்டர் என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. மாப்பிள்ள சூர்யா பணம் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? சிஸ்டருக்கு நான் என்னத்த பதில சொல்றது? சரியா மாட்டிக்கிட்டேன். மாமா, மாப்பிள்ள வா மாப்பிள்ள. ஆமா, அம்மா எங்க? முதல்ல பணப்பெட்டி என் கையில கொடுக்க மாப்பிள்ள. சிஸ்டர் பணத்தை என்ன வாங்கிட்டு வர சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியே மாமா. மாமா, இதுல 20 lakhs இருக்கு, பத்திரமா கொண்டு போங்க. ஓகே மாப்ள, நான் பணத்தை பத்திரமா கொண்டு போய் சிஸ்டர் கொடுத்துறேன். சரி மாமா, நீ போயிட்டு வா.
மகாலட்சுமி வந்துட்டா. அப்படியே எஸ்கேப் ஆயிடும். எதையும் கழிக்காத மொட்டைக்கு காசு, உழைக்கிறவனுக்கு ஒன்னும் மரியாதை இல்லை. சிஸ்டர் இந்தாங்க சிஸ்டர். தாராவும் இவனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க. இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. சிஸ்டர், நாம இப்போ ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணியை பார்க்கத்தானே போயிட்டு இருக்கிறோம். கொன்னுடுவேன். மார்க்க பார்க்க போறோம். சிஸ்டர், எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. பிபி வேற லைட்டா ஷூட் ஆயிருக்கும் போல இருக்குது. அதனால பேசாம நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணியை பார்த்துட்டு சின்னதா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு வந்துடலாமா சிஸ்டர்? பாண்டி, வாயை முடிக்கிட்டு வண்டியை ஓட்டு. எப்ப பாரு லொட 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 லொடன்னு பேசவும் விடாதீங்க. அந்த வெள்ளக்காரன் வாழ வந்தானா வாழ வைக்க நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது சிஸ்டர். எனக்கு ஒண்ணும் தேர மாட்டாங்குது. புலம்பாம வா பாண்டி. நாம பணத்தை கொடுத்துட்டோம்னா அவன் நாட்டுக்கு ஓடி போயிடுவான். அவனை நினைச்சு நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ போ.